ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷோபா அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நாம் ஃபிஷ் ஒயர் வச்சு எப்படி ஃப்ளவர்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு விதவிதமாக 2 ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு 3ஆவதாக வேறு ஒரு விதத்தில் ஃப்ளவர்ஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஒயரும், அதுக்கப்புறம் வாட்ரு கேன் பார்த்திங்களா, நம்மளோட கேன் வாட்டரோட வேஸ்ட்டு மூடியும், ஊசி நூலும் எடுத்துக்காங்க. ஊசி நூல் நீங்கள் ஃபிஷ் ஒயருக்கு மேட்சாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த கேன் வாட்டரோட மூடியை கட் பண்ணி அந்த பேஸ் பார்த்திங்களா, ரவுண்ட் ஷேப்பு, அதுதான் இப்போ நமக்கு தேவை. ஸோ நம்ம கட் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு இது சரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ரவுண்ட் ஷேப் கிடச்சிருச்சு இல்லையா. இப்போ நாம் இந்த ஃபிஷ் ஒயர் எப்படி வச்சு தைக்கிறதுன்னு இப்போ காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இது போல் ஒரு பூ மாதிரி மடக்கிக்கோங்க. அந்த சைஸ் தான் உங்களுக்கு சைஸ், வேறு எதுவும் கிடையாது. இப்படி பூ மாதிரி மடக்கிட்டு அந்த ஒரு இது கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அந்த இதுவே சைஸாக வச்சு எவ்வளோ தேவையோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பூவுக்கு ஒவ்வொரு இதுவாக வச்சு தைக்கிறதுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா அதே போல் நம்ம மடக்கி வச்சு தைக்கணும். இப்போ நான் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு எவ்வளோ கட் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய ரவுண்டு சர்க்கிள் கட் பண்ணுறீங்களோ அந்த பேஸு அதுக்கு ஏற்ற மாதிரி நிறையா ஆகும். கம்மியாக கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் போதும். இப்போ நான் இவ்வளோ கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு இது போதும். இப்போ நாம் இதை வச்சு எப்படி தைக்கிறதுன்னு காமிக்கிறேன். அந்த கேன் வாட்டரோட மூடி மெலிசாக தான் இருக்கும். அதனால் ஊசி போட்டு தைச்சிங்கன்னா ஈஸியாக இறங்குது. ஸோ எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இது நீங்கள் எடுத்து பூ மாதிரி மடக்கிக்கோங்க. இப்படி மடக்கிட்டு அதில் வச்சு ஒன்று நம்ம நார்மலாக தைப்போம் இல்லையா, அது போல் தைச்சி இதை எடுத்துக்கோங்க. நல்லா அந்த பிளாஸ்டிக் மூடி உங்களுக்கு நல்லாவே அழகாக ஊசி இறங்குற அளவுக்கு தான் இருக்கனால நீங்கள் பயப்படாமல் தைக்கலாம். ஆனால் கை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பிடிக்கும்போது தைக்கிறதுக்கு ஊசி குத்தும்போது பார்த்து கை குத்தாத வரை வச்சு நீங்கள் தைக்கணும். இப்போது இது போல் நீங்கள் ஒவ்வொரு இதுவாக எடுத்து மடக்கி வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக தைக்கணும். நான் ஃபுல்லாக தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ நாம் ஃபுல் ஒரு சர்க்கிள் முடிச்சிட்டோம். இப்போவே உங்களுக்கு அந்த ஃப்ளவர் மாதிரி தெரியுது இல்லையா, பார்க்க அழகாக இருக்குது. இனி ஒரு ரவுண்டு உள்ளே வச்சு தைச்சிடலாம். சரி, இதையே நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
நம்ம இந்த பூ வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இனி வந்து நடுவில் ஏதாவது ஒரு பீட்ஸ் வச்சு தைச்சிக்கோங்க, மேட்ச் ஆகிற மாதிரி. நான் வந்து ஆரஞ்சு கலரில் பீட்ஸ் எடுத்து வச்சு இப்போ தைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நீங்கள் ஃபிஷ் ஆயிலில் செஞ்சு கலருக்கு மேட்சாக எல்லா ட்ரெஸ்க்குமே போட்டுக்கலாம். இது பார்க்க அழகாக இருக்கும். இதில் வந்து நிறைய கலர்ஸ் கிடைக்கும் ஃபிஷ் ஆயிலில். ஸோ நீங்கள் வந்து என்னென்ன ட்ரெஸ் இருக்கோ அதுக்கு மல்டி கலராக இருந்தாலும் மல்டி கலரில் நீங்கள் கட் பண்ணி இது போல் வச்சு நீங்கள் தைச்சிக்கலாம். நான் வந்து 3 ஃப்ளவர் பண்ணியிருக்கிறேன். ஒன்று க்ரீனு, ஒன்று ரெட் அண்ட் இந்த பர்பிள் கலரு. இது பேக் சைடு வந்து நான் ஒரு பூக்கு வந்து அட்டை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து கேன் வாட்டரோட மூடி யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் தைக்க எதில் முடியுமோ வச்சு தைச்சிக்கலாம். நான் அது ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன், ஒவ்வொரு பூவும் எதில் வச்சு தைச்சேன்னு சொல்லிவிட்டு. இப்போ இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நூல் கட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் தலையில் குத்துறதுக்கு நான் வந்து இப்போ ஹேர் பின் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ரப்பர் பேண்டு இல்லை ஹேர் பேண்ட் எது இருந்தாலும் அதில் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போது இந்த ஹேர் பின்னில் குத்திட்டு தலையில் குத்திக்கலாம். இந்த சென்டராக குத்திக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு இதை பார்த்தா இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படின்னு. இப்போ நான் அதை குத்திட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி குத்தி எடுத்துகிட்டு நீங்கள் தலையில் சென்டராக வச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த 3 ஃப்ளவர்ஸும் நான் பண்ணியிருக்கிறேன். ரெட்டு, பர்பிள், க்ரீனில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, அது ஒரு பீஸ் ரவுண்டு பீஸ் கட் பண்ணி பண்ணுது. இது வந்து அட்டையில் பின்னாடி பாருங்கள் இது போட்டிருக்கிறேன் ஹேர் பேண்டு. இது வந்து ரப்பர் பேண்ட் போட்டிருக்கிறேன். இதில் வந்து ஹேர் பின் குத்திருக்கிறேன். ஸோ எதில் வேணால் நீங்கள் இது போட்டு தலையில் குத்திக்கலாம். எப்படி போட்டு தலையில் குத்துறதுன்னு வர பிக்சர் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.